தூதரும் காட்டி தந்த வழிமுறையின்படி அதிகமாக அமல்களை செய்து அதன் மூலமாக நாளை மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தர இருக்கின்றான். அந்த வகையில் புனித ரமலானை வருக என்ற தலைப்பின் கீழ் இந்த சிறப்புரை ஆற்றுவதற்காக ஹஜ்ரத் மியான் முஹிதீன் அவர்கள் இந்த சபைக்கு வரவேற்கப்படுகின்றார்கள். நம்முடைய பள்ளிவாசல் சார்பாகவும் ஊர் ஜமாத்தாளர் சார்பாகவும் அனைவரும் சார்பாகவும் அனைவரையும் வரவேற்பு என்று வரவேற்பதில் பெருமை கொள்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது இந்த சிறப்புரை ஆரம்பமாகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். ஃபகத் قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. صدق الله المولانا العظيم. اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء وبدر المرسلين وقطب الأولياء وافتخار المتقين تاج الأمة شفيع المذنبين شفيع يوم القيامة الله يا هادي. புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹுக்கு சுபஹானஹு தஆலாவிற்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது வாழ்க்கை நெறிமுறைகளை அடிபிரலாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், இன்னும் இறைவனுடைய அருளை எதிர்நோக்கி காத்திருக்கிற நம்மவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான சேந்திமங்கலம் முஹியுத்தீன் ஆண்டவர் ஜும்மா பள்ளிவாசலினுடைய இமாம் உள்ளிட்ட நிர்வாக பெருமக்களே, இந்த பகுதியின் ஜமாத்தார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹுக்கு சுபஹானஹு தஆலா நமக்கு ஒரு பெரும் பாக்கியத்தை வழங்கி இருக்கிறார். சொற்பமான மனிதர்கள் வாழ்கின்ற பகுதியாக இருந்தாலும் அந்த பகுதியில் நமக்கு அளப்பரிய ஒரு பள்ளிவாசலை வழங்கி அந்த பள்ளிவாசலிலே இறைவனை வணங்கி அவனிடத்திலே நம்முடைய தேவைகளை கேட்டு வழிபடுவதற்கான ஒரு பெரும் பாக்கியத்தை வழங்கி இருக்கிறான். அவ்வப்போது இது போன்ற பயான்களின் மூலமாக மார்க்கத்தை நாம் தெரிந்து கொள்வதற்கான பாக்கியத்தையும் நமக்கு வழங்கி இருக்கிறார். கண்ணியத்திற்குரித்தான பெருமக்களே, அல்லாஹுக்கு சுபஹானஹு தஆலா இந்த மனித சமூகத்தை படைத்து சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய விழா எலும்பிலிருந்து சையதுனா ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் படைத்த அல்லாஹு அவனுடைய செயல் திட்டம் என்ன என்றால் சொர்க்கத்தில் வைத்து நம்மை அழகு பார்க்க வேண்டும் என்பதுதான். சொர்க்கத்தில் நம்மை படைத்து சொர்க்கத்திலேயே நம்மை உலாவ விட்டு அழகு பார்க்க வேண்டும் என்று அவன் நினைத்தான்.
ஆனால் எதேச்சையாக நடந்த சில தவறுகளின் காரணத்தினால் நமக்கு ஒரு சிறு குற்ற பரிகாரத்தை அல்லாஹ் வழங்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. எல்லாம் அல்லாஹ்வுடைய நாட்டம்தான். அந்த அடிப்படையிலே அப்படி ஏற்பட்ட காரணத்தினால் சொர்க்கத்தில் இருந்து அல்லாஹ் நமக்கு சில டாஸ்குகளை வழங்கி இந்த மண்ணுலகிற்கு அல்லாஹ் அனுப்பி வைத்திருக்கிறார். என்ன டாஸ்குகளை வழங்கி இருக்கிறான்? பெரிதாக ஒன்றுமில்லை, சிற்சில கடமைகளை வழங்கி இதை சரிவர செய்துவிட்டு வருபவருக்கு நான் மீண்டும் இந்த சொர்க்கத்தை தருகிறேன் என்று வாக்குறுதியை வழங்கி அல்லாஹ் நம்மை அனுப்பி வைத்திருக்கிறார். சொர்க்கத்தில் படைத்து அந்த சொர்க்கம் நம்முடைய கையை விட்டு போய்விட்டதே என்று நாம் வருந்த கூடாது என்பதற்காக வேண்டி நீங்கள் மண்ணுலகிற்கு செல்லுங்கள், உங்களுடைய ஆயுட்காலம் வரை அங்கே வாழுங்கள், வாழும் காலத்திலே நான் கொடுக்கக்கூடிய இந்த டாஸ்குகளை சரியாக நிறைவேற்றிவிட்டு வந்தால், அதாவது 100% நீங்கள் சரியாக செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லவில்லை, 100க்கு 51 மதிப்பெண்களோடு யார் வருகிறாரோ அவரை இதே சொர்க்கத்திலே நான் பிரவேசிக்க செய்கிறேன் என்று அல்லாஹ் நமக்கு வாக்குறுதியை வழங்கி இருக்கிறார். இன்னைக்கு உலகத்துல போட்டி தேர்வுகள் அதிகமாயிருச்சு. உலகத்துல போட்டி, எல்லா பதவிகளுக்கும் எல்லா படிப்புகளுக்கும் போட்டி தேர்வுகள் அதிகமாகி அந்த தேர்வுடைய மதிப்பெண்கள் 98, 99, 100 என்ற உச்சபட்சத்திலேயே இருக்கிறது. எல்லாரும் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே அவர்கள் உயர்ந்த மதிப்பெண்களை வாங்க ஆரம்பித்து விட்டார்கள். இந்த நேரத்தில் அவர்களோடு போட்டியிட்டு 100 மதிப்பெண்களை பெற்றால்தான் அந்த உயர்வை நாம் அடைய முடியும் என்று இருக்கிற போது அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய அந்த கடமைகளை சரிவர செய்து அதில் 51 மதிப்பெண்கள், 49 தப்பு செஞ்சுட்டான், பாவம் செஞ்சுட்டான், குற்றம் செஞ்சுட்டான், அதற்கெல்லாம் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கோரி 51 நன்மைகளை மாத்திரம் அவன் பெற்று வருவானேயானால் அவனுக்கு சொர்க்கத்தை கொடுப்பேன் என்று அல்லாஹ் வாக்குறுதி அளித்திருக்கிறான். அப்படி என்ன டாஸ்குகளை கொடுத்திருக்கிறான்? எந்த மாதிரியான டாஸ்குகளை நமக்கு வழங்கி இருக்கிறான்? பொதுவா பெரிய பெரிய தொழில் நிறுவனங்கள் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், பெரிய வியாபார தளங்கள், அவங்கெல்லாம் தன்னுடைய அந்த வேலையாட்களுக்கு சில இது போன்ற டாஸ்குகளை வழங்குவார்கள். அப்படின்னா என்ன? இந்த தேதிக்குள்ள குறிப்பிட்ட இந்த நாட்களுக்குள் இவ்வளவு பொருட்களை நீங்க வித்து காமிக்கணும். அப்படி வித்து காமிச்சாதான் இந்த நிறுவனத்துல நீங்க தொடர்ந்து பணிபுரிய முடியும். அப்படி அதிகபட்சமான உச்சபட்சமான பொருள்களை நீங்க வித்துட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு பதவி உயர்வு கொடுப்பாங்க. இது தொழில் நிறுவனங்கள், இது அவங்களுடைய செயல் திட்டம். அது மாதிரி அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த டாஸ்குகள் என்ன? ரொம்ப சாதாரணமான, அல்லாஹ் என்று ஒருவன் இருக்கிறான், அவன்தான் நம்மை படைத்திருக்கிறான், அவன் நமக்கு உணவளிக்கிறான், அவனுடைய நாட்டப்படிதான் எல்லாம் நடக்கிறது, அவனுடைய செயல் திட்டங்கள் தான் இங்கே நடந்தேறி கொண்டிருக்கிறது, நம்முடைய கையில் எதுவுமே இல்லை, எல்லாம் அவனுடைய கையில் தான் இருக்கிறது என்று நம்பி வாழ வேண்டும். இதுதான் நமக்கு வழங்கப்பட்ட முதலாவது டாஸ்க். எல்லாம் அல்லாஹ்விடம் தான் இருக்கிறது, எல்லாம் அல்லாஹ்விடம் தான், எதுவும் மனிதர்களிடத்துல இல்லை என்கிற அந்த உயரிய நம்பிக்கை, அதைத்தான் நாம் ஈமான் என்று சொல்கிறோம். உயரிய நம்பிக்கை, அல்லாஹ் இருக்கிறான், அவன் பார்த்து கொள்வான். இது ஒரு அபத்தமான ஒரு அபயகரமான ஒரு விஷயம் நடந்து விட்டதா? அல்லாஹுடைய நாட்டம் நடந்து விட்டது. அதற்காக வேண்டித்தான் நமக்கு அப்படி ஒரு வார்த்தையை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஏதாவது தவறு, ஏதாவது ஒரு துக்ககரமான விஷயங்கள் நடந்துவிட்டால் உடனடியாக இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லுங்கள். ஏனென்றால் அது நம்முடைய ஈமானை பரிசுத்தப்படுத்துகிறது. நாங்கள் எல்லோரும் அல்லாஹ்விற்கே சொந்தமானவர்கள், நாங்கள் எல்லோரும் அல்லாஹ்விற்கே சொந்தமானவர்கள், மீண்டும் அல்லாஹ்விடத்திலேயே திரும்பக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லிவிடுங்கள். அது உங்களுடைய ஈமானை பரிசுத்தப்படுத்தும் என்று அல்லாஹ் சொல்கிறான். என்றால் முதலில் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த டாஸ்க் என்பது நம்முடைய ஈமான். முதலில் நாம் சரிபடுத்த வேண்டியது நம்முடைய ஈமானைத்தான். நாம் அல்லாஹ்வை எந்த இடத்துல வைத்திருக்கிறோம், அல்லாஹ்வுடைய கடமைகளை அல்லாஹ்வுடைய வாக்குறுதிகளை நாம் எந்த இடத்துல வைத்திருக்கிறோம், அதைத்தான் நாம் முதலில் சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் என்று சொன்ன உடனே நம்முடைய உள்ளங்கள் அஞ்சுகிறதா? இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுகிரல்லாஹு வஜ்லத் குலூபுஹும்.
அல்லாஹ் சொல்கிறான், முஃமின்கள் ஈமான் கொண்டவர்கள் யார் தெரியுமா, அல்லாஹ்வை விசுவாசம் கொண்டவர்கள் யார் தெரியுமா, அவர்களிடத்திலே அல்லாஹ் என்கிற வாசகம் சொல்லப்பட்டால், அல்லாஹ் என்கிற திருநாமம் கூறப்பட்டால் அவருடைய உள்ளம் அச்சத்திலே நடுநடுங்கி போய்விடும் என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்படியானால் நம்முடைய உள்ளம் அல்லாஹ்வை பற்றி சொல்கிற போது நம்முடைய உள்ளம் அப்படி அஞ்சுகிறதா என்பதை நாம் ஒரு கணம் சிந்தித்து பார்த்தோமே ஆனால் நம்முடைய ஈமான் பரிசுத்தமாக இருக்கிறதா, அது பரிபூரணத்துவத்தை அடைந்து விட்டதா என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். அல்லாஹ் நமக்காக வேண்டி எவ்வளவெல்லாம் செய்திருக்கிறான், என்னென்ன விஷயங்களை எல்லாம் செய்திருக்கிறான் தெரியுமா? ஆனால் நாம் பிரதி உபகாரமாக ஏதாவது அல்லாஹ்விற்காக வேண்டி செய்திருக்கிறோமா? இந்த உடலை இப்படிப்பட்ட தோற்றத்திலே படைத்து எத்தனையோ உடல் குறைகள் உள்ள மனிதர்களை இந்த பூமியிலே அல்லாஹ் படைத்திருக்கிறான். அந்த குறைகளை எல்லாம் விட்டும் களைந்து நம்மை பரிசுத்தமானவர்களாக பரிபூரணமானவர்களாக படைத்திருக்கிறானே, அந்த குறையை நமக்கு கொடுக்கவில்லையே. கையில்லாதவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், ஆனால் கையில்லாதவர்களாக நம்மை படைக்கவில்லை. கால் இல்லாதவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், கால் இல்லாதவர்களாக படைக்கவில்லை. கண் பார்வையற்றவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், பார்வை உள்ளவர்களாக நம்மை படைத்திருக்கிறான். அந்த குறைபாட்டை நமக்கு வழங்கி இருந்தால் நம்முடைய நிலை எப்படி இருந்திருக்கும்? ஆனால் அந்த குறைபாடுகளை எல்லாம் நமக்கு வழங்காமல் நம்மை பரிபூர்ணமாக அல்லாஹ் படைத்திருக்கிறானே, அதற்காக வேண்டி அல்லாஹ்விற்கு நாம் என்ன கைமாறு செய்தோம்? அல்லாஹ்வை நாம் எப்படி நம்பினோம்? நாளை நமக்கான உணவுக்காக வேண்டி நாம் தேடி அலைகிறோம். அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், உங்களுடைய உணவுகளை நீங்கள் பூமியிலே சுற்றி திரிந்து தேடி உங்களுடைய வாழ்வாதாரத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். அதற்காக வேண்டி நாம் பணியாற்றுகிறோம். ஆனால் நாம் பணியாற்றினால் மாத்திரம்தான் நமக்கு உணவு கிடைக்கும் என்று நாம் நம்பினோமே ஆனால் நம்முடைய ஈமானிலே குறைபாடு வந்துவிட்டது. நாம் வேலைக்கு போனால்தான் நாம் உணவு உண்ண முடியும் என்று அதன் மீது நம்முடைய நம்பிக்கை போய்விடுமையானால் நம்முடைய ஈமானிலே குறைபாடு ஏற்பட்டு விட்டது. ஏனென்றால் இன்றைய உணவு நாம் என்ன சாப்பிட வேண்டும், எதை சாப்பிட இருக்கிறோம் என்பது உட்பட அல்லாஹ் தீர்மானித்து வைத்திருக்கிறார். இன்றைக்கு நாம் ஒரு பொருளை சாப்பிட வேண்டும் என்று நாம் நினைப்போம், ஆனால் அதை சாப்பிட முடியாமலேயே போய் வேறு ஒரு உணவை சாப்பிடக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அது அல்லாஹ்வுடைய நாட்டம். அவன் இன்றைக்கு இதைத்தான் நாம் சாப்பிட வேண்டும் என்று அவன் தீர்மானித்து வைத்திருக்கிறான். அதன்படி அது நடக்கிறது. இப்படித்தான் உலகம் எல்லாமே அல்லாஹ்வுடைய தீர்மானத்தின்படி, அல்லாஹ்வுடைய செயல் திட்டத்தின்படி அது நிரப்பமாக நடந்தேறி கொண்டிருக்கிறது. நம்முடைய கையிலே எதுவுமே இல்லை. ஆனால் நம்முடைய நிலை எப்படி இருக்கிறது தெரியுமா? பொதுவாகவே உலகத்தில் எல்லா மனிதர்களுடைய நிலையும் அப்படித்தான். நம்முடைய தேவை என்று வருகிற போது அல்லாஹ்விடத்திலே கையேந்த வேண்டும் என்கிற எண்ணமே நமக்கு வருவதில்லை. அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும் என்கிற எண்ணமே நம்ம இடத்துல வருவதில்லை. உடனடியாக யாராவது இதற்கு உதவி செய்வார்களா, யாரை கேட்பது என்று மனிதர்களுடைய சிந்தனை ஒரு கணம் நமக்கு தெரிந்தவர்கள் எல்லோரும் நம்முடைய மூளையிலே சுற்றி சுற்றி வருகிறார்கள். இவர் நமக்கு செய்து விடுவாரா, அவர் நமக்கு உதவி செய்வாரா என்று எல்லாரை பற்றியும் சிந்தனை நமக்கு வருகிறது. ஆனால் அல்லாஹ்வை பற்றிய சிந்தனை கொஞ்சம் கூட வருவதில்லை. நீங்க யோசிச்சு பாருங்க, அல்லாஹ்விற்கும் அடியார்களுக்கும் உள்ள வேறுபாடு என்ன தெரியுமா? அல்லாஹ் கேட்டா கோபப்பட மாட்டான், சந்தோஷப்படுவான். மனிதர்கள் கேட்டால் கோபப்படுவார்கள். ஐயோ இவன் வேற கேட்டுட்டானே. ஒரு முறை கேட்டுவிட்டால் மறுமுறை நம்மை பார்க்கிற போது வேறு வழியாக ஓடி போய் விடுவார்கள். ஒரு தடவை கேட்டு பாருங்க, ஏதாவது உதவி, பண உதவி கேட்டு பாருங்க, அடுத்த தடவை எதிரில் நம்ம வந்துகிட்டு இருக்கோம்னு தெரிஞ்சுன்னு சொன்னா பார்க்காத மாதிரி வேற சந்துக்குள்ள பூந்து ஓடி போயிடுவாங்க. இப்படித்தான் மனிதர்கள் அவர்களிடத்துல நாம் கேட்கிற போது அவர்கள் கோபிப்பார்கள். ஆனால் அல்லாஹ் கோபப்பட மாட்டான், சந்தோஷப்படுவான். என்னுடைய அடியான் என்னிடத்துல கேட்டு இருக்கிறான் என்று அவன் சந்தோஷப்படுகிறான். அப்படியானால் நாம் கேட்க வேண்டியது முதலாக யார் இடத்தில் கேட்க வேண்டியது? நேரடியா அல்லாஹ் வந்து கொடுக்க மாட்டான். பொதுவா நம்ம பேச்சு வழக்கில் சொல்லுவோம்ல, கேட்டா அல்லாஹ் என்ன கூரையை பிச்சுக்கிட்டா கொடுக்க போறான் என்று கேட்போம். உண்மையில் கூரையை பித்து கொண்டு கொடுக்க போவதில்லை. யாராவது மனிதர்களின் மூலமாகத்தான் கொடுப்பானே தவிர அவன் நேரடியாக நம்முடைய கையில வைக்க போவதில்லை. அது உண்மைதான். ஆனாலும் அவனை கொடுப்பதற்கு அவனுடைய மனதை சரி செய்யக்கூடிய அந்த ஆற்றல் அல்லாஹ்விடத்தில் தான் இருக்கிறது. உங்களிடத்துல கோபிக்காமல் நீங்க நேரடியாக அவனிடத்துல கேட்டால் அவன் வேற வழி இல்லாம கொடுப்பான். ஆனா அல்லாஹ்விடத்துல கேட்டா அல்லாஹ் அவனை இயக்கி அவன் உங்கள்ட்ட வந்து கொடுப்பான். ஆக அல்லாஹ்விடத்திலே முதலில் கேட்க வேண்டும் என்கிற அந்த எண்ணம் நம்ம இடத்துல வந்து விடுமே ஆனால் இந்த ஈமான் பரிசுத்தமாக இருக்கிறது என்று பொருள். நம்முடைய பிள்ளைகள் நமக்கு கட்டுப்படாமல் இருக்கிறார்கள், அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். யா அல்லாஹ், என்னுடைய பிள்ளைகள் எனக்கு கட்டுப்பட வேண்டும் என்று நாம் கேட்க வேண்டும். நம்முடைய மனைவிமார்கள் கட்டுப்படாமல் இருக்கிறார்கள், நம்முடைய கணவன்மார்கள் கட்டுப்படாமல் இருக்கிறார்கள், நம்முடைய
அல்லாஹ்விடத்திலே கேட்கிற போது அவையெல்லாம் நமக்கு சீரானதாக மாறிவிடும் என்பதை புரிந்து கொள்வதுதான் உண்மையான ஈமான். ஆக ஈமான், நம்முடைய ஈமானை பரிசுத்தப்படுத்திக் கொள்வோமே ஆனால் அல்லாஹ் சொன்ன மிக முக்கியமான ஒரு டாஸ்கை நாம் நிறைவு செய்து விட்டோம் என்று பொருள். இரண்டாவதாக அல்லாஹ் கொடுத்த டாஸ்க் என்ன தெரியுமா? தொழுகை. இந்த தொழுகை இருக்கிறதே, இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா, நிச்சயமாக தொழுகை இருக்கிறதே அது முஃமின்கள் மீது நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக இருக்கிறது. அது ஒரு நேரம் குறிக்கப்பட்ட கடமை. சூரியன் உதயத்திற்கு முன்பு சுபுகை தொழ வேண்டும், சூரியன் உச்சியிலிருந்து சாய்ந்ததற்கு பின்பு லுஹரை தொழ வேண்டும், ஒரு பொருளுடைய நிழல் 2 மடங்காக ஆனதற்கு பிறகு அசரை தொழ வேண்டும், சூரியன் மறைந்ததற்கு பிறகு மகரிபை தொழ வேண்டும், செம்மேகம் மறைந்ததற்கு பிறகு இஷாவை தொழ வேண்டும் என்று அந்த குறிப்பிட்ட நேரத்தை வகுத்து 5 நேரங்களை வைத்திருக்கிறானே, அந்த 5 நேரங்களையும் தொழுவது என்பது நம் மீது கட்டாய கடமையாக இருக்கிறது. அந்த கட்டாய கடமை நம்மை எப்படி பக்குவப்படுத்தும் தெரியுமா? இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி, இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி, நிச்சயமாக தொழுகை அது அருவருப்பான காரியங்களை விட்டும் மானக்கேடான விஷயங்களை விட்டும் நம்மை பாதுகாக்கிறது, நம்மை தடுக்கிறது. நாம் எத்தனையோ விஷயங்களிலே ஈடுபடுகிறோம், தேவையற்ற காரியங்களிலே ஈடுபடுகிறோம். நமக்கு சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு தொழணுங்கிற எண்ணமே வர மாட்டேங்குது, எப்ப பார்த்தாலும் உலக சிந்தனைகள் தான் இருக்குது, அங்க போனா அந்த மாதிரியான எண்ணம் வந்துருது. தொழுகை ஆரம்பத்தில் அதை கடைபிடிப்பது கடினமாக இருக்கும், அதை முழுமையாக பிடித்து விடுவோமேயானால் அது நமக்கு மிக உன்னதமான நம்முடைய ஒழுக்க நடவடிக்கைகளை சரி செய்யக்கூடிய, சீர் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பாக தொழுகை இருக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சஹாபாக்கள் எல்லோரும் செய்தனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போர்க்களத்திலே அவர்களுக்கு ஒரு ஈட்டி குத்தப்படுகிறது, அந்த ஈட்டியை எடுத்தால் வலிக்கும், ஈட்டி குத்தப்பட்டுருச்சு, ஈட்டியை எடுக்கணும், எப்படி எடுக்கிறது, உருவி எடுத்தா வலிக்குமே என்று சொல்கிற போது சஹாபாக்களிடத்திலே அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், தோழர்களே நான் தொழுகையை ஆரம்பிக்கிறேன், அல்லாஹு அக்பர் என்று நான் தக்பீரை கட்டுகிறேன், தக்பீர் கட்டியதற்கு பிறகு அந்த ஈட்டியை நீங்கள் உருவி எடுத்து விடுங்கள் என்று சொல்கிறார்கள். இவர்கள் தக்பீரை கட்டுகிறார்கள், தக்பீர் கட்டி தொழ ஆரம்பிக்கிறார்கள், ஈட்டி உருவப்பட்டது, அவர்கள் நிதானமாக தொழுது முடித்து ஈட்டியை உருவி விட்டீர்களா என்று கேட்கிறார். அப்படியானால் தொழுகையிலே எப்படி லயித்து போய் இருந்திருக்கிறார்கள், எப்படி தொழுகையிலே லயித்து போய் இருந்திருக்கிறார்கள். ஆனால் நாம் தொழுகைக்கு வந்ததற்கு பிறகுதான், நம்ம தொழுகிறதே ரொம்ப கஷ்டம், அப்படியும் தொழுதா அந்த தொழுகைக்கு வந்த பிறகுதான் நம்முடைய எல்லா காரியங்களுமே, மிக முக்கியமான விஷயங்கள் எல்லாம் நினைவுக்கு வரும். நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம், ஒரு தொழில் நிறுவனத்தினுடைய அதிபர் நிறைய கடைகள் நடத்திட்டு வர்றார், ஒரு 4 கடைகள் நடத்திட்டு வர்றார். 4 கடைகளுடைய அதிபர் என்ன செய்யறாரு, தொழுகைக்காக வேண்டி வந்து நிற்கிறார். தொழுகை நடக்குது, நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு இமாம் என்ன செய்யறாங்க, அன்னைக்கு மறந்து 4 ரக்காத்து தொழுவைக்கு பதிலா 3 ரக்காத்து தொழு வச்சுட்டார். உடனே மக்கள் எல்லாரும் அங்க ஒரு சலசலப்பு ஏற்படுது. சலசலப்புல மக்கள்லாம் சொல்றாங்க, ஹஸரத் நீங்க 3 ரக்காத் தான் தொழு வச்சீங்க அப்படின்னு சொல்றாங்க. இமாம் சொல்றாங்க, அவங்க ஏற்கனவே மறந்துதான தொழு வச்சிருக்கிறாரு. அவர் சொல்றாரு, இல்லப்பா நான் 4 ரக்காத் தொழு வச்சுட்டானே அப்படின்னு சொல்றாரு. உடனே இவர் இந்த தொழிலதிபர் இருக்கிறாரே, அவர் உயர்ந்த குரல்ல சத்தத்தோட சொல்றாரு, இல்ல ஹஜ்ரத் நீங்க 3 ரக்காத் தான் தொழு வச்சீங்க எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே எல்லாருக்கும் ஆச்சரியம், இவ்வளவு ஆணித்தரமா சொல்றாருன்னா பரவாயில்லையே, தொழுகையில இவ்வளவு கட்டுக்கோப்பாக, இவ்வளவு நேர்த்தியா, ஒரு ஓர்மையான எண்ணத்தோடு இவர் தொழுதிருக்கிறாரே அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு, எப்படிங்க இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க என்று அந்த நபரிடத்துல கேட்கிற போது அவர் சொல்றாரு, எப்பவுமே தொழுகைக்கு வந்துட்டா 4 ரக்காத்துல என்னுடைய 4 கடைகளுடைய கணக்கு வழக்குகளை, ஒவ்வொரு ரக்காத்துல ஒரு கடையோட கணக்கை பார்த்து முடிச்சிருவேன். தொழுகைக்கு வந்தானே எனக்கு இன்னைக்கு இவ்வளவு கொடுத்தோம், இவ்வளவு வாங்கணும் அப்படின்னு ஒரு கணக்கு போட்டுருவேன். இன்னைக்கு 3 கடை தாங்க முடிஞ்சிருக்கு, 4வது கடை இன்னும் முடியவே இல்லையா, அப்புறம் எப்படி 4 ரக்காத்து முடிஞ்சிருக்கும், வாய்ப்பே இல்லையே என்று அவர் உயர்ந்த சத்தத்தோடு சொல்கிற போது தொழுகையினுடைய நிலை எப்படி இருக்குது பாருங்க. தொழுகையினுடைய நிலை எப்படி இருக்கிறது. தொழுகையில் அல்லாவை மாத்திரம் நினைத்து, அல்லாவிலேயே நாம் கரைந்து போய்
தொழ வேண்டும். அப்படிப்பட்ட அந்த தொழுகை எப்படிப்பட்ட ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது பார்த்தீர்களா? அல்லாஹ் நமக்கு கொடுத்த டாஸ்க்ல ரொம்ப சாதாரணமானது. அல்லாஹ்வை நம்பணும், தொழுவணும். அதையே நம்ம சரியா செய்யறது இல்லை. ரொம்ப மிக முக்கியமானது இது ரெண்டும். அதுக்கு அடுத்தபடியாக மூன்றாவது அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய டாஸ்க் என்ன தெரியுமா? அதுதான் நம்மை எதிர்நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. நம்மை எதிர்நோக்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பெரிய டாஸ்க் என்று சொன்னால் அதுதான் நோன்பு. ரமலான் மாதத்தில் 30 நாட்கள் நோன்பு நோக்க வேண்டும். அது வருஷத்துல ஒரே ஒரு தடவை, ஒரே ஒரு மாசம் அந்த 30 நாள் நோன்பு வைக்கணும். இவ்வளவுதான். இது ஒரு மிக முக்கியமான ஒரு டாஸ்க் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஆனா நோன்புடைய நிலை எப்படி இருக்கிறது? நோன்பு மாசம் வந்துட்டாலே அல்லாஹ் என்ன செய்யறான்? பல தயாரிப்புகளை, முன் தயாரிப்புகளை செய்யறான். அல்லாஹ் நமக்காக வேண்டிதான் நோன்பு கொடுத்திருக்கிறான். நோன்பு வைக்கணுங்கிறது நமக்கான கடமை. ஆனா அல்லாஹ் அதுக்காண்டி முன் தயாரிப்பு செய்யறான். எப்படி செய்யறான் தெரியுமா? சொர்க்கத்துக்கு வாசலை திறந்து வச்சிடறான். அந்த சுகந்த காற்று மக்கள் மேல பட்டுக்கிட்டே இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி சொர்க்கத்து வாசலை திறந்து வச்சிடறான். நரகத்தினுடைய வாடை கூட நம்ம மேல படக்கூடாது என்பதற்காக வேண்டி நரகத்தினுடைய கதவை பூட்டிடுறான். ஷைத்தானுடைய தீண்டுதல் இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி ஷைத்தானுக்கு விளங்கிட்டுறான். இப்படி அல்லாஹ் இன்னும் என்னென்னவோ முன் தயாரிப்புகளை செய்து ரமலான் மாதம் வந்துவிட்டது என்று அல்லாஹ் மகிழ்ச்சியுறுகிறான். ஆனால் நாம் மகிழ்ச்சியுறவில்லை. நம்முடைய வாழ்க்கை அனிச்சை செயலை போன்று எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருக்கு. எப்பவுமே ஜனவரியா இருந்தாலும், பிப்ரவரியா இருந்தாலும், ரபியுல் அவ்வலா இருந்தாலும், ரபியுல் ஆஹிரா இருந்தாலும், ஷவ்வாலா இருந்தாலும், ஷாபானா இருந்தாலும், ரமலானா இருந்தாலும், எல்லா மாதங்களிலும் நம்முடைய வாழ்க்கை அனிச்சை செயலாகத்தான் இருக்கிறது. காலைல 7 மணிக்கு எந்திரிப்பேன், 9 மணிக்கு படுத்து தூங்குவேன். இதே நிலையாகத்தான் இருக்கிறதே ஒழிய ரமலான் மாதத்திற்காக வேண்டி நாம் என்ன முன் தயாரிப்பு செய்தோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன் தயாரிப்பு செய்திருக்கிறார்கள். அல்லாஹ் முன் தயாரிப்பு செய்தான். அதே போன்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன் தயாரிப்பு செய்திருக்கிறார்கள். எப்படி செய்தார்கள் தெரியுமா? ரமலானுடைய மாதம் வருவதற்கு முன்பு நம்ம 2 நாளைக்கு முன்னாடி உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம். நோன்பு இன்ஷா அல்லாஹ் வியாழக்கிழமை வரப்போகுது, புதன்கிழமை இரவு வரப்போகுது. நம்ம என்ன செய்யறோம்? ஞாயிற்றுக்கிழமை உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம் 3 நாளைக்கு முன்னாடி. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 மாதங்களுக்கு முன்பாக முன் தயாரிப்பு செய்வார்கள். எப்படி முன் தயாரிப்பு செய்வாங்க தெரியுமா? அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ஷஹர ரமலான். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான். யா அல்லாஹ், ரஜபு மாதத்திலும் ஷாபான் மாதத்திலும் எங்களுக்கு நீ வரக்கத்தை தருவாயாக. பல்லிக்னா ஷஹர ரமலான், ரமலானுடைய புனிதமிக்க ரமலான் மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக என்று 2 மாசத்துக்கு முன்னாடி இருந்தே துவா செய்ய ஆரம்பிச்சிருவார். ஏனென்றால் இந்த மாதத்தில் அதிகமாக தொழிலிலே ஈடுபடாமல் எப்போதும் வணக்க வழிபாடுகளிலேயே ஈடுபட வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் தொடர்ந்து 2 மாதங்கள், இந்த 2 மாதங்களும் எங்களுடைய பொருளாதாரத்திலே அபிவிருத்தியை ஏற்படுத்திவிடு, எங்களுடைய உடலுடைய ஆரோக்கியத்திலே வரக்கத்தை தந்துவிடு. ஏனென்றால் நோன்புடைய காலத்தில் நமக்கு ஏதாவது சுகவீனம் ஏற்பட்டு நோன்பு தடைபட்டு விடக்கூடாது, நல்லறங்கள் தடைபட்டு விடக்கூடாது என்பதற்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 மாதங்களுக்கு முன்பாக எப்படி துஆ செய்திருக்கிறார்கள்? தன்னுடைய சுகத்தில் பரக்கத்து வேண்டும், தன்னுடைய உடலினுடைய ஆரோக்கியத்திலே பரக்கத்து வேண்டும் என்று அவர்கள் துஆ செய்திருக்கிறார்கள். தன்னுடைய பொருளாதாரத்திலே பரக்கத்து வேண்டும் ஏனென்றால் ரமலானுடைய மாதத்திலே அதிகமாக தொழிலிலே ஈடுபட முடியாது என்று அவர்கள் பொருளாதாரத்தில் பரக்கத்து வேண்டும், மற்ற எல்லா காரியங்களிலேயும் பரக்கத்து வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டிருக்கிறார்கள். 2 மாதங்களுக்கு பிறகு வரக்கூடிய ரமலானை அடைய வேண்டும் என்றும் அவர்கள் துஆ செய்திருக்கிறார்கள். ஆனால் இந்த ரமலானை அடைய வேண்டும் என்பதிலே எவ்வளவு முனைப்பு காட்டி இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு நாம் இன்னும் நோன்பு வரப்போகிறதா என்று சிலர் கேட்பவர்கள் இருக்கிறார்கள். இன்னைக்கு கூட நோன்பு வரப்போதா? அப்படியா?
என்று கேட்பவர்களும் நம்முடைய சமூகத்திலே இருக்கிறார்கள் என்பது எவ்வளவு பெரிய ஒரு வருத்தத்திற்குரிய செய்தி என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலா ரமலானுடைய மாதத்துல எப்படி அள்ளி கொடுக்க போறான் தெரியுமா? இன்னைக்கு நீங்க ரெண்டு நாளாவே வங்கிகள் எல்லாம் நிறைஞ்சு வடியுது, பேங்குகள் எல்லாமே நிறைஞ்சு வடியுது. 2 தினமா பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி எங்க பார்த்தாலும், நம்ம அரசியல் பேசல, எங்க பார்த்தாலும் என்ன பேச்சு நடக்குது? உனக்கு வந்துருச்சா? எனக்கு மெசேஜ் வந்துருச்சு, எனக்கு மெசேஜ் வந்துருச்சு 5000 ரூபாய்க்கு, உனக்கு மெசேஜ் வந்துருச்சா? எங்க பார்த்தாலும் பேசிக்கிறாங்க. தொழுகையில தொழுவு வர்றாங்க, தொழுவு முடிச்சுட்டு 2 பேர் பேசிக்கிறாங்க, உங்களுக்கு மெசேஜ் வந்துட்டா அப்படின்னு கேட்காங்க. அப்போ ஒரு இலவசம் நமக்கு ஃப்ரீயா ஒருத்தவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அதை வாங்குறதுல எவ்வளவு முனைப்பு காட்டுறோம், அதை வாங்குறதுல எவ்வளவு முனைப்பு. 3000 ரூபாய் தரப்போறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா முதல் நாளே ரேஷன் கடையில போய் இடம் போட்டு வச்சிடறாங்க. அதுக்கு ஒரு பொருளை கொண்டு போய் இடம் போட்டு இந்த இடத்துல நான் நாளைக்கு காலைல வந்து நிற்பேன் அப்படின்னு சொல்றோம். அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய வெகுமதிகள் இருக்கு இல்லையா, இந்த வெகுமதிகளுக்காக வேண்டி நாம் எவ்வளவு சிரமப்படுகிறோம், எவ்வளவு நம்முடைய உடல் ஆற்றல்களை எல்லாம் அதற்காண்டி செலவழிக்கிறோம். ஆனா அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வெகுமதிகளை பத்தி யோசிச்சிருக்கிறோமா? எத்தனையோ அரசியல் கட்சிகளை எடுத்துக்கோங்க, அல்லது ஆட்சியாளர்களை எடுத்துக்கோங்க, தொழில் நிறுவனங்களை எடுத்துக்கொள்ளுங்க, நம்ம வாங்கக்கூடிய பொருட்கள் நம்ம கிட்ட விற்கிறாங்க இல்லையா, அந்த வியாபாரிகள் எடுத்துக்கொள்ளுங்க, எல்லாருமே இலவசங்களை அறிவிக்கிறாங்க. எல்லாரும் இலவசங்களா அறிவிக்கிறாங்க. ஆட்சியாளர்கள் தங்களுடைய ஆட்சியை தக்க வைக்கிறதுக்காக வேண்டி இலவசங்களா அறிவிக்கிறாங்க. வியாபாரிகள் தங்களுடைய வியாபாரங்களை பெருக்கிறதுக்காக வேண்டி அவங்க இலவசங்களா அறிவிக்கிறாங்க. ஒரு பொருள் வாங்கினா ஒரு பொருள் இலவசம் அப்படியும் இருக்குது, ஒரு பொருள் வாங்கினா 2 பொருள் இலவசம் அப்படியும் இருக்குது. அப்படியானா அதனுடைய தரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். பிஸ்கட் பாக்கெட்டுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா திடீர்னு இருப்பான், சும்மா போய்கிட்டே இருக்கும், நல்லா தான் விற்கும் அந்த பிஸ்கட்டு. ஆனா திடீர்னு 20% எக்ஸ்ட்ரா அப்படின்னு போட்டிருப்பான். நம்மளும் பரவாயில்ல 20% எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லி அதை வாங்கி சாப்பிடுவோம். அதே மாதிரி ஒரு பாக்கெட் வாங்கினா 2 பாக்கெட் இலவசம் அப்படிலாம் சொல்லுவான். காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, அதை நீங்க நல்லா வாங்கி யோசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்கட்டை பிரிச்சு பார்த்தா அந்த பிஸ்கட்டு அந்த பேக் பண்ணும் போதே அது தீஞ்சு போயிருக்கும். அந்த தீஞ்ச பிஸ்கட்டை என்ன செய்யன்னு அவனுக்கு தெரியாது. சரி, இதை ஒரு வியாபாரத்துக்கான இதா வச்சுட்டு நல்ல பிஸ்கட்டை உள்ள ஒரு 100% வச்சுட்டு எக்ஸ்ட்ரா உள்ள 20% கொண்டு போய் என்ன செய்வான், அந்த தீஞ்ச பிஸ்கட்டை கொண்டு சொல்லிடுவான். ஏன்னா அவன் வியாபாரத்தை பெருக்கிறதுக்கான ஒரு வழியை தேடுறான். அதே மாதிரிதான் இலவசம் கொடுக்குறானே, அவன் அந்த பொருள்ல ஏதாவது குறைபாடுகள் ஏற்பட்டிருக்கும், அந்த குறைபாடை சரி செய்யறதுக்காக வேண்டி 2 பொருளோட ரேட் அவங்கள்ட்ட வாங்கிட்டு ஒரு பொருளுக்கு 1 இலவசம்னு சொல்லுவான். 3 பொருளோட விலையை வாங்கிட்டு ஒரு பொருளுக்கு 2 பொருள் இலவசம் அப்படின்னு சொல்லுவான். நம்ம அதை என்ன செய்வோம், ஏமாந்து வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு பக்கத்துல உள்ளவங்க சொல்லுவாங்க இது ஒரு பாக்கெட்டே இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு நம்ம யோசிப்போம். ஆனா இந்த வெகுமதிகள் எல்லாமே நம்முடைய ஏமாற்று வேலை, நம்மளை ஏமாத்துறதுக்கான வேலை தான். அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வெகுமதிகள் எப்படி தெரியுமா, அது நம்ம ஏமாற்றாது. அதுதான் உண்மையிலேயே உண்மையான இலவசம் என்று சொன்னால் அதுதான், உண்மையான வெகுமதி என்று சொன்னால் அதுதான். எப்படி சொல்றான் பாருங்க, ரமலானுடைய காலத்துல, மற்ற காலத்துல நீங்க ஒரு ஃபர்து சுபுஹ் தொழுவீங்க 2 ரக்காத்து, இந்த 2 ரக்காத்துக்கு என்ன நன்மை கொடுக்க போறானோ இது மாதிரி 70 மடங்கு கொடுக்க போறான். 70 நாள் சுபுஹ் தொழுதான் என்ன நன்மையோ அதை ஒரு நாள்ல கொடுக்கறான். அப்ப கிட்டத்தட்ட ரமலானுடைய மாதத்துல ஒரு மாதம் முழுக்க நம்ம சுபுஹ் தொழுதோம் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட 210 நாட்கள், அதாவது 7 மாதங்கள் தொழுத நன்மை கிடைக்கும். ஒரு நாள் லுஹர் தொழுதா அது 70 நாள் லுஹர் தொழுத நன்மை கிடைக்கிறது. இப்போ ஒரு மாசம் தொழுதா 7 மாதங்கள் தொழுத நன்மை நமக்கு என்ன செஞ்சிருது, கிடைச்சிருது. அப்போ இதுதான் உண்மையான இலவசம். அல்லாஹ் நம்மளை ஏமாற்றானா? நீ தொழுவுப்பா உனக்கு 70 மடங்கு நன்மை தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னா ஏமாத்துறான்னு அர்த்தமா? இல்லை. அல்லாஹ்வுடைய எந்த நன்மையும் ஏமாற்று வேலை இல்லை. உண்மையிலே நம்ம 7 மாசம் நின்று சுபுஹ் தொழுதா கூட அந்த நன்மை அடைய முடியாதுங்க.
நான் சவால் விட்டு சொல்கிறேன், உண்மையிலேயே 7 மாதங்கள் நின்று தொழுதாலும் கூட உங்களால் அந்த நன்மையை அடைய முடியாது. ஒரே ஒரு நாள் சுபுஹ் தொழுதுட்டு 70 நாள் சுபுஹ் தொழுத நன்மையை பெறோம் அப்படின்னு சொன்னா, இந்த ஒரு நாள் 2 ரக்காத்து, இந்த 2 ரக்காத்துக்காக வேண்டி நம்ம ரொம்ப ஓர்மையா அதை ரொம்ப சுருக்கமா நின்று தொழுதா போதும். அதுக்காண்டி பரிபூரணமாக 70 நாட்கள் தொழுத நன்மையை கொடுத்துறான். 70 நாள் நம்ம நின்று தொழுதா கூட அதுல பல தவறுகள் செய்வோம், அதனால நன்மை குறைக்கத்தான் படும். 70 நாளுமே சுபுஹ் தொழுதா கூட என்ன செய்யும், நன்மை குறையும், கூடாது. ஆனால் ஒரு நாள் தொழுதால் 70 நாளுடைய நன்மை பரிபூர்ணமா கிடைச்சிடும் நம்ம அக்கௌண்ட்ல. ஒரு நாள் தொழுகிறோம், அதுல ஏதாவது ஒரு சின்ன சிறு தவறுகள் இருக்கும்ல, அந்த தவறை நிவர்த்தி செஞ்சு அந்த ஒரு நாளைக்கு தான் அப்படிப்பட்ட நன்மை கொடுப்பான். மிச்சம் இருக்கக்கூடிய 69 நாள் இருக்கு பாருங்க, பரிபூரணமா 2 ரக்காத் தொழுவதற்கான பரிபூர்ணமான நன்மையை கொடுத்துருவான். இது வல்லவா உண்மையான வெகுமதி, இதுதான உண்மையான ஒரு இலவசம். அதே மாதிரி ஒரு சுன்னத்து, ஒரே ஒரு சுன்னத்து தொழுதோம்னா 70 சுன்னத்துகள். ஒரு சுன்னத்துனா ஒரு ஃபர்து தொழுத நன்மை கொடுக்கிறான். ஃபர்து தொழுகையை நம்ம எப்படி தொழுகிறோமோ, கட்டாய கடமையை நிறைவேற்றுகிற போது என்ன நன்மையை தருகிறானோ அந்த நன்மையை ஒரே ஒரு சுன்னத்துக்கு தந்து விடுகிறான் என்று சொன்னால், உண்மையிலேயே அல்லாஹ் கொடுக்கக்கூடிய இந்த வெகுமதிகள் அதை எப்படி சொல்ல முடியும்? ரமலானுடைய மாதத்துல அல்லாஹ் கொடுக்கக்கூடிய இந்த நன்மைகளை அதை நம்மால் கணக்கிட்டு சொல்லிவிடவே முடியாது. ஒரு எண்ணத்திற்குள், ஒரு கணக்கிற்குள் அதை கொண்டு வர முடியாது. அந்த அளவிற்கான நன்மைகளை அல்லாஹ் தருவதற்கு காத்திருக்கிறான். அல்லாஹ் நம்முடைய அடியார்கள், தன்னுடைய அடியார்கள் அமல் செய்வார்களா, தொழுவார்களா, நோன்பு வைப்பார்களா, அவர்களுக்கு இன்னென்ன நன்மைகளை செய்ய காத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் காத்திருக்கிறான். ஆனால் நாம் வாங்குவதற்கு தயாராக இல்லை. ரேஷன் கடை பூட்டி கிடக்குது, நாளைக்கு தான் திறக்கும். சீட்டு போடுறதுக்கு இன்னைக்கே நாம் தயாராக இருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் நன்மை கொடுப்பதற்கு காத்திருக்கிறான். நாம் சீட்டு போடுவதற்கு கூட தயாராக இல்லை என்பது மிக வருத்தத்திற்குரிய ஒரு செயலாக இருக்கிறது. எல்லா அமல்களை காட்டிலும் தொழுகை இருக்குல்ல, தொழுகையை விட நோன்பு தான் சிறந்தது. தொழுகையை காட்டிலும் நோன்பு ரொம்ப சிறந்தது. அதுக்காண்டி தொழுகையை விட்டுருங்கன்னு சொல்லல, தொழுகையை கட்டாயம் தொழுதாகணும். அதே நேரத்துல நோன்பு மிக அதிகமான நன்மையை பெற்றுத்தரக்கூடியது. ஏன்னா தொழுகிறோம், இப்போ நம்ம பக்கத்துல இருந்து தொழுதுட்டு இருக்கும் போது பக்கத்துல உள்ள அப்துல் ரஹ்மான் பாயோ அப்துல்லா பாயோ நம்மளை பார்க்கணுங்கிறதுக்காக வேண்டி கூட நம்முடைய எண்ணம் வரலாம். நம்ம சாதாரணமா தொழுதுகிட்டு இருப்போம், பக்கத்துல ஒருத்தர் வந்துட்டாருன்னா அப்ப அப்படி நேரம்லாம் ஆகிடுவோம். ஏன் அப்படி நேரம் ஆகிறோம் அப்படின்னா, அவங்க நம்மளை பாக்குறாங்க, நம்மளை நல்ல இறையச்சம் உள்ளவர்களா நினைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்முடைய எண்ணம் வருது. இந்த எண்ணம் நோன்புல கிடையாது. நோன்பு ஏன் சிறப்புக்குரியது அப்படின்னு நான் சொல்றேன்னா, இந்த எண்ணம் எதுல கிடையாது, நோன்புல கிடையாது. நீங்க நோன்பு வச்சிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறது அல்லாஹ்விற்கும் உங்களுக்கும் மாத்திரம்தான் தெரியும், எனக்கு தெரியாது. நான் நோன்பு வச்சிருக்கிறேனா இல்லையாங்கிறத உங்களால கண்டுபிடிக்க முடியாது. மறைஞ்சு போய் தண்ணியை கூட குடிக்கலாம், மறைஞ்சு போய் சாப்பிட கூட செய்யலாம். ஆனால் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்று அவனுக்காக வேண்டி அடியார்கள் பசித்திருக்கிறார்களே, தாகித்திருக்கிறார்களே, மனைவிமார்களை விட்டு விலகி இருக்கிறார்களே, இந்த தன்மை அல்லாவிற்காக வேண்டி மாத்திரம் செய்யப்படுகிற காரணத்தினால்தான் அல்லாவிற்கு மிக உவப்பான ஒரு அமலாக நோன்பு இருக்கிறது என்பதை நம்முடைய மனதிலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அதனால் தான் அல்லாஹ் இப்படி சொல்கிறான், நிச்சயமாக நோன்பு என்பது இன்ன சௌமல்லி, நிச்சயமாக நோன்பு என்பது எனக்குரியது, அதற்கு நானே கூலியை வழங்குகிறேன். எல்லா நன்மைகளுக்கும் நல்லறங்களுக்கும் இன்ன நன்மை என்று சொன்ன அல்லாஹ் நோன்பிற்கு இதுதான் நன்மை என்று குறிப்பிட்டு சொல்லவில்லை. அதற்கு நானே நன்மையை வழங்குகிறேன், அதற்கான கூலியை நானே வழங்குகிறேன் என்று சொல்கிற அல்லாஹ் எப்படி சொல்கிறான் தெரியுமா? இன்னொரு ரிவாயத்திலே சொல்கிறார்கள், நானே அவனுக்கு கூலியாக ஆகிவிடுகிறேன் என்று சொல்கிறார். அல்லாவே நமக்கு நோன்புக்கு கூலியா கிடைக்கிறான். இதை விட மிகப்பெரிய ஒரு நன்மை கிடைக்க முடியுமா? இந்த உலகத்துல எத்தனையோ சமூகத்தவர்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ கடவுள்களை வணங்குகிறார்கள். எல்லோருடைய உயர்ந்த எண்ணமும் என்ன? இறைவனை அடைஞ்சிடணும். பெரிய பெரிய சாமியார்கள் இருக்கிறார்கள், பாதிரியார்கள் இருக்கிறார்கள். இவங்களுடைய எண்ணம்லாம் என்னது? கடைசி உச்சபட்சமான எண்ணம் என்னன்னு நினைக்கிறீங்க? இறைவனை அடையணும், இறைவனை அடைய வேண்டும், இறைவனுடைய தன்மைகளை தன்னுள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் அவங்களுடைய உயர்ந்த லட்சியமே. ஆனா நம்ம எதுவுமே செய்யாம பசிச்சு தாகித்து இருந்தாலே அல்லாவே நமக்கு கிடைச்சிடும். இதை விட மிகப்பெரிய கூலி கிடைக்க முடியுமா? அல்லாஹ் நம்ம வீட்டுக்குள்ள வந்துட்டா ஷைத்தான் நம்ம வீட்டுக்குள்ள இருப்பானா? மூதேவித்தனம் நம்முடைய வீட்டில் இருக்குமா? சோம்பேறித்தனம் நம்முடைய வீட்டிலே இருக்குமா?
பொருளாதார குறைவு நம்முடைய வீட்டில இருக்குமா? அபிவிருத்தி அற்ற தன்மை நம்முடைய வீட்டிலே இருக்குமா? எல்லா விதமான நன்மைகளும் நல்லறங்களும் பரக்கத்துகளும் நம்முடைய வீட்டிலே வருவதற்கான அறிகுறி அல்லவா அது? அப்படிப்பட்ட அல்லாஹ்வே கிடைக்கிறான் என்று சொன்னால் அந்த நோன்பை வைப்பதற்கு ஏன் நாம் இவ்வளவு யோசிக்க வேண்டும்? எப்படிப்பட்ட பரக்கத்தான மாசம் தெரியுமா? இந்த மாதம் சிறப்புக்குரியது. ஏனென்றால் அல்லாஹ் குர்ஆனை அந்த மாதத்திலே இறக்கி வைத்திருக்கிறார். குர்ஆன் அது எது கூடலாம் சேர்ந்துச்சோ எல்லாத்தையுமே பரிசுத்தப்படுத்தக்கூடியது. ஒண்ணு குர்ஆன் பரிசுத்தவான்கள் இடத்துல இருக்கும், அல்லது அது யாருக்கிட்ட போகுதோ அவங்கள பரிசுத்தவான்களா மாத்திரும். இதுதான் குர்ஆனுடைய தன்மை. ஏனென்றால் குர்ஆன் இருக்கிறதே அது புனிதமான ரமலான் மாதத்திலே இறக்கப்பட்டிருக்கிறது. அதனால புனிதத்தன்மை ரமலான் மாதத்துக்கு கிடைச்சிருச்சு. இந்த குர்ஆன் இருக்குதே அது மிக மிக புனிதமான ஒரு இரவுல இறக்கப்பட்டிருக்கு. அந்த இரவு பத்தி சொல்லணும்னா ஏறத்தாழ 84 வருடங்கள், 84 வருஷம் நீங்க நின்று பணங்க நன்மை கிடைக்கும். லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய அந்த இரவுல 2 ரக்காத் தொழுதுருங்க, 84 வருஷம் தொடர்ந்து 2 ரக்காத் தொழுத நன்மை கிடைக்கும். அந்த இரவுல ஒரே 1 ரூபா ஒரு ஆளுக்கு தர்மம் செஞ்சிருங்க, 84 வருஷம் தொடர்ந்து 1 ரூபா கொடுத்த நன்மை அல்லாஹ் கொடுக்கிறான். 84 வருஷம் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து ஒவ்வொரு ரூபா தர்மம் கொடுத்த நன்மையை அல்லாஹ் கொடுக்கிறான். ஒரு லா இலாஹ இல்லல்லாஹ் அன்னைக்கு சொல்லி பாருங்க, 84 வருஷம் தொடர்ந்து லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்ன நன்மையை கொடுக்கிறான். ஒரு பிஸ்மில்லா சொல்லுங்க, அந்த நன்மையை கொடுக்கிறான். ஒரு ஆயத்தை ஓதுங்க, 84 வருஷம் ஓதுன அந்த நன்மையை கொடுக்கிறான் என்றால் நம்ம யாராவது சொல்ல முடியுமா? நம்முடைய உள்ளத்தை தொட்டு சொல்ல முடியுமா 84 வருஷம் நான் வாழ்வேன்னு சொல்ல முடியுமா? 84 வருஷம் வாழ்ந்தவங்க இருக்கிறாங்க, வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனா நான் 84 வயது வரை வாழ்வேன் என்று யாராவது சொல்ல முடியுமா? சவால் விட்டு சொல்லவே முடியாது. அப்படியே 84 வருஷம் ஒருத்தர் வாழ்ந்தா கூட அவருடைய சிறுபிராயங்கள், அவருடைய சாப்பாடு, அவருடைய உணவு, அவருடைய தொழில், வியாபாரம், கல்வி, மற்ற எல்லா வேலைகளுக்கும் ஒரு 30-40 வருஷத்தை கழிக்கணும். கழிச்சா கூட மிச்சம் பாதி தான் மிஞ்சும், 40 வருஷம் தான் மிஞ்சும். ஆனா ஒரே ஒரு இரவுல 84 வருஷம் அப்படின்னு சொன்னா நம்முடைய ஆயுள்ல ஒரு 10 தடவை அடைஞ்சோம்னா 840 வருஷங்கள். அல்லாஹு அக்பர் கபீரா. ஒரு 10 லைலத்துல் கத்ரை நம்ம அடைஞ்சா 840 வருஷ தொழுத நன்மை அல்லாஹ் கொடுக்கிறான் என்று சொன்னால் இதை விட மிகப்பெரிய உபகாரத்தை, மிகப்பெரிய ஒரு வெகுமதியை யாராலும் வழங்க முடியாது, யாருமே கொடுக்க முடியாது. அல்லாஹ்வால் மாத்திரம்தான் கொடுக்க முடியும். அப்படிப்பட்ட புனிதத்துவம் வாய்ந்த ஒரு இரவில் இது இறக்கப்பட்டது. இது இறக்கப்பட்டதினால் அந்த இரவு புனிதத்தன்மை வாய்ந்ததாக 84 வருடங்களை விட, அதை அல்லாஹ் இப்படி சொல்கிறான், 1000 மாதங்களை விட சிறந்த இரவு என்று சொல்கிறான். 1000 மாதங்கள், அதான் 84 வருஷங்கள். 1000 மாதங்களை விட சிறந்த ஓர் இரவு என்று அதை அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான் என்று சொன்னால் அந்த அளவிற்குரிய சிறப்பு குர்ஆனின் மூலமாக வந்திருக்கிறது. இந்த மலக்குமார்கள்லயே தலையாய மலக்குன்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர் பேர் தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். இந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இவர் தலையாய மலக்காக ஆனதற்கு காரணம் என்ன? குர்ஆனை சுமந்து கொண்டு வந்தார். வானத்துல இருந்து அல்லாஹ் சொல்லி விட்ட அந்த குர்ஆனுடைய வசனங்களை ஒவ்வொரு தடவையும் ரசூலுல்லாஹ்ட்ட கொண்டு போய் சேர்த்த தூதுவர் அவர். அதனால் அவர் சிறப்புக்குரியவராக ஆகிவிட்டார். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி அந்த குர்ஆன் அவர்களுக்கு தான் இறக்கப்பட்டது. அதனால் நபி மிக புனிதத்தன்மையான நபியாக இருக்கிறார்கள். ஆரம்பத்திலே சொன்னேன், புனிதமானவங்க கையில இருக்கும், அல்லது வந்தவங்க புனிதமானவங்க ஆயிடுவாங்க. ரசூலுல்லாஹ் இயற்கையிலே புனிதமானவர்கள், அவர்களுடைய கையிலே தான் அல்லாஹ் குர்ஆனை கொடுத்தான். புனிதமான மாதத்தில், புனிதமான இரவில், புனிதமான நபரின் மூலமாக புனிதமானவரிடத்திலே கொண்டு வந்து அந்த குர்ஆனை சேர்த்தான். அந்த குர்ஆன் நமக்காக வேண்டி இறக்கப்பட்ட காரணத்தினால் நம்முடைய சமூகம் புனிதமிக்க சமூகமாக, உம்மத்து கைர உம்மத்தாக அல்லாஹ் குர்ஆனிலே நம்மை குறிப்பிடுகிற போது சிறந்த சமூகம் என்று சொல்கிறான். அப்படிப்பட்ட சிறந்த சமூகமாக நாம் ஆகியிருக்கிறோமே, ஆனால் அதற்கு காரணம் குர்ஆன் நமக்கு வழங்கப்பட்ட ஒரே ஒரு காரணம் தான். அந்த குர்ஆனை எடுப்பதற்கு இன்றைக்கு நாம் எவ்வளவு சிரமப்படுகிறோம். அந்த குர்ஆனை ஓத தெரியாமல் எத்தனையோ பேர்கள் இருக்கிறார்கள். வாழ்க்கையில எவ்வளவு பெரிய ஒரு மோசமான நிலை தெரியுமா? ஒவ்வொரு காலத்திலையும் ஒவ்வொன்று எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். இப்போ உதாரணமா ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு படகுல ஒரு இன்ஜினியரும்
ஒரு டாக்டரும் போய்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு இன்ஜினியர், ஒரு டாக்டர் படகை ஓட்டிக்கிட்டு இருக்கிறார். இந்த நேரத்துல ஒரு சுழல் ஒண்ணு ஏற்படுது. ஏற்படுறதுக்கு முன்னாடி இவங்க ஒரு சில சம்பாஷணைகளை பேசிக்கிட்டே போறாங்க. போகும்போது டாக்டர் சொல்றாரு, மருத்துவத்துறை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமாப்பா அப்படின்னு கேட்கிறாரு. எனக்கு என்னையா தெரியும், மருத்துவத்தை பத்தி எனக்கு என்ன தெரியும், எனக்கு இந்த படகு ஓட்ட தான் தெரியும் அப்படின்ட்டாரு. அப்படியா, உன் வாழ்க்கையில பாதியை வேஸ்ட் ஆக்கிட்ட போ அப்படின்ட்டாரு. உன் வாழ்க்கையில பாதி வேஸ்ட், மருத்துவத்தை பத்தி உனக்கு ஒண்ணும் தெரியல. சரி, இன்ஜினியர் கேட்கிறாரு, பொறியியல் துறையை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? எனக்கு அதை பத்தி எல்லாம் ஒண்ணும் தெரியாதுங்க, எனக்கு இந்த துடுப்பும் இந்த படகும் தான், இதை வச்சுதான் நான் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கேன்னு அவர் சொல்றாரு. உன் வாழ்க்கையில மீதி பாதியை நீ வேஸ்ட் ஆக்கிட்ட அப்படின்னு சொல்லி அவரு சொல்றாரு. கொஞ்ச நேரத்துல சுழல் ஏற்படுது. ஏற்பட்ட உடனே படகோட்டி கேட்கிறாரு, டாக்டரை பார்த்தும் இன்ஜினியரை பார்த்தும் கேட்கிறாரு, உங்களுக்கு நீச்சல் தெரியுமான்னு கேட்கிறாரு. உங்களுக்கு நீச்சல் தெரியுமான்னு கேட்கிறாரு. இல்லையே, எங்களுக்கு நீச்சல் தெரியாது, நீங்க உங்க வாழ்க்கையவே இழந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. படகோட்டி என்ன சொன்னாரு, உங்க வாழ்க்கையவே இழந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இது சமகால அந்தந்த காலத்துக்கு தேவையானது. நம்ம நீர்ல போனா நமக்கு நீச்சல் தெரியணும், தண்ணிக்குள்ள போனாதான் தெரியணும், இல்லைன்னா தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் குர்ஆன் என்பது நம்மை கரை சேர்க்கக்கூடிய ஒரு பொருளாக, கரை சேர்க்கக்கூடிய ஒரு வழிகாட்டியாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த குர்ஆனை எந்த நிலையிலும் நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். நம்ம வயோதிகர்கள், வாலிபர்கள், சிறுவர்கள், சிறுமிகள், பெண்கள், தாய்மார்கள் யாராக இருந்தாலும் சரி, எந்த நிலையிலும் குர்ஆனை நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வழிகாட்டியாக இது. நீச்சல் தண்ணிக்குள்ள போனாதான் எனக்கு தெரியணுங்கிற மாதிரி இல்ல. உலகத்தில் பிறந்து விட்டாலே மரணிப்பதற்குள் குர்ஆனை கற்று அதை ஓதி இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் நம்முடைய வாழ்க்கை சுபிட்சம் பெறும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த குர்ஆனை நமக்கு அருளி இருக்கிறான். ஆக அந்த சிறப்புக்குரிய குர்ஆன், அந்த குர்ஆன் இந்த மாதத்தில் இறக்கப்பட்டதே, அதை ஓதுவதின் மூலமாக எவ்வளவு பெரிய சிறப்பு தெரியுமா? நம்ம சார்ந்தவங்க ஓதுனாலே நமக்கு நன்மை கிடைக்கும் தெரியுமா? சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு நாள் ஒரு கபரை கடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது அங்க அந்த கபர்ல அடக்கம் செய்யப்பட்ட நபர் என்ன செய்யறாரு, கடுமையான வேதனைக்குள்ளாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். கபருக்கு உள்ள அடங்கி இருக்கிறவரு ரொம்ப வேதனைக்குள்ளாக்கப்பட்டு கொண்டிருக்கிறத இவங்க ஒரு நபிங்கிறதுனால வெளியேறதே உணர்ந்துக்கிட்டாங்க. வெளியே இருக்கிற போதே இவங்களுக்கு தெரியுது இவர் வேதனை செய்யப்படுகிறாருன்னு. உடனே இந்த கபருக்கு பக்கத்துல நின்று, யா அல்லாஹ், இந்த கபராளியோட அந்த வேதனை எல்லாம் நீக்கிற ரஹ்மானே அப்படின்னு துவா செய்யறாங்க. துவா செஞ்சுட்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம் போயிடுறாங்க. கொஞ்ச காலத்துக்கு பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. அதே வழியில வரும்போது அந்த கபர் இப்ப பார்த்தா சூன பூஞ்சோலையா இருக்கு. அப்ப நரக படுகொலியா இருந்துச்சு, அவ்வளவு வேதனை. இன்னைக்கு சோனத்தினுடைய பூஞ்சோலையாக மாறி இருக்கிறது. அப்போ அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியப்பட்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மனசுல ஒரு மகிழ்ச்சி வருது. பரவாயில்ல, அல்லாஹ் நம்முடைய துவாவை ஏத்துக்கிட்டு அந்த கபரை என்ன செஞ்சுட்டான், சொர்க்கத்தினுடைய பூங்காவனமா மாத்திட்டானே அப்படின்னு அவங்க சந்தோஷப்படுகிற போது ஒரு அசரீரி வாக்கு அங்க கேட்குது, ஈசாவே, உன்னுடைய துவாவை ஏற்றுக்கொள்ளணுங்கிறது என்னுடைய நோக்கம் இல்லை. உன்னுடைய துவாவை ஏற்றுக்கொண்டதற்காண்டி இவருடைய வேதனை இங்க நீக்கப்படல. அவருக்கு ஒரு சின்னஞ்சிறு குழந்தை இருந்துச்சு, அவருக்கு ஒரு சின்னஞ்சிறு பச்சிலம் குழந்தை இருந்தது. அது பேச முடியாத அளவில் இருந்தது. இன்றைக்கு அது வாயை திறந்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று ஓத தொடங்கி இருக்கிறது. அந்த ஓத தொடங்கலின் காரணத்தினால் அவருடைய வேதனை நீக்கப்பட்டு நரக படுகொலியாக இருந்த அந்த கபரு சொர்க்கத்தினுடைய பூங்காவனமாக இன்றைக்கு காட்சியளிக்கிறது என்று அந்த அசரீரி வாக்கு கூறியது என்று சொன்னால், நம்முடைய பிள்ளைகள் ஓதக்கூடிய அந்த வாசகத்திற்கு நமக்கு இவ்வளவு பெரிய நன்மை கிடைக்கிறது என்று சொன்னால், நாம் குர்ஆனை ஓதினால் எவ்வளவு பெரிய நன்மை கிடைக்கும். நம்முடைய பெற்றோர்கள் அவர்கள் சுபிட்சமாக இருக்க வேண்டாமா? நம்முடைய குர்ஆன் ஓதுதலின் மூலமாக அவர்களுக்கு நன்மை கிடைக்க வேண்டாமா? அப்படிப்பட்ட ஒரு சிறந்த நன்மை இந்த குர்ஆனின் மூலமாக இருக்கிறது என்பதை நீங்கள் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்து ஹஜ் என்கிற ஒரு டாஸ்கையும் ஜக்காத் என்கிற ஒரு டாஸ்கையும், 2 டாஸ்குகளை அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். அதை வசதியுள்ளவர்கள் வழங்க வேண்டும் என்று அதை சுருக்கமாக ஆக்கி இருக்கிறான் என்பதை நாம் முழுமுதையாக மனதிலே பதிய வைத்து இந்த ரமலானுடைய மாதத்தை பரிபூரணமாக அடைந்து அதுல கிடைக்கக்கூடிய எல்லா நன்மையும் வாரி சுருட்டிக்கணும்னு நினைக்கணும். ஓசியில இந்த ரோட்ல எதையாவது கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா கிடைக்கிற வரைக்கும் வாங்கணும்னு சொல்லி கையை நீட்டிக்கிட்டே இருப்போம். இந்த ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாம் நோம்பு அட்டை கொடுக்கும்போது பார்த்துருப்பீங்க. அந்த நோம்பு அட்டையினால என்ன கிடைக்கும், ஒரு நோம்பு அட்டை இருந்தா அதுல உள்ளதான் எல்லாத்துலயுமே பிரிண்ட் ஆகிருக்கும்.
ஆனா நம்ம ஸ்கூல் படிக்கும் போது எத்தனை நோம்பட்டை வாங்க முடியுமோ வாங்கி 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 பாக்கெட்டுக்குள்ள சொருவிக்கிட்டே இருப்போம். அதுல ஒரு ஆனந்தம் நிறைய நமக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறோம். இது மாதிரி போட்டி போடணும். ரமலானுடைய மாதத்துல எவ்வளவு அமல் செய்ய முடியுமோ அவ்வளவு அமல் செய்து, எவ்வளவு தொழ முடியுமோ அவ்வளவு தொழுது, எவ்வளவு ஓத முடியுமோ அவ்வளவு ஓதி நன்மைகளை வாரி சுருட்டி கொள்ள வேண்டும் என்று நாம் நினைக்க வேண்டும். அதை நம்முடைய மனதிலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா நம்முடைய அமல்களை ஏற்றுக்கொள்வானாக. புனிதமிக்க ரமலான் மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. அதிலே பகலெல்லாம் நோன்பு நோக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. இரவெல்லாம் நின்று வணங்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. புனிதமிக்க குர்ஆனை இந்த ரமலான் மாதத்திலே பல முறைகள் ஓதக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. இந்த ரமலானுடைய எல்லா அருள் பாக்கியங்களையும் நமக்கு முழுமையாக தந்தருள் புரிவானாக. ரமலானுடைய மாதத்திலே கிடைக்கக்கூடிய எல்லா நல்ல நன்மைகளையும் நமக்கு நிரப்பமாக தந்தருள் புரிவானாக. பாலும் காலமெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை முன்மொழிந்த வண்ணமே வாழ்ந்து நாளை மரணிக்கிற வேளையிலும் அந்த திருக்கலிமாவை முன்மொழிந்த வண்ணமே மரணிக்கக்கூடிய நல்லதொரு பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. அல்லாஹு அவனால் பொருந்திக் கொள்ளப்பட்ட சமூகமாக நம்மை ஆக்கியருள் புரிவானாக. அவனுடைய நேசத்திற்குரிய சமூகமாக நம்மை ஆக்கியருள் புரிவானாக என்று கூறி எனது வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த நிகழ்வுக்கு சிறப்புரையாற்றிய அவர்களுக்கு அந்த மாதாக்கள் சார்பாக இப்பொழுது சாலை